என் பேர் மணி. ஆனால் ஐ டோன்ட் ஹவ் மணி. நான் வாழ்க்கைன்ற ஓட்ட பஞ்சத்தில் இப்போ தான் புதுசாக நுழையிறேன். அப்பப்போ எனக்கு யாரும் இல்லைன்னு நினைப்பேன். ஆனால் இந்த உலகமே எனக்கு எல்லாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய வீடாக கட்டுவேன். இதான் சார் வேலை செய்கிற இடம். எங்கள் ஓனர் பில்ஜாட்ஸ் மாதிரி பெருசா பில்டப் கொடுப்பாரு. வணக்கண்ணே. என்னடா மணி இந்த நேரத்துக்கு வேலைக்கு வருது? நீ ஒன்றும் கவலைப்படாதுண்ணே. நான் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிடுவேன். போடா, இப்ப நாட்டுக்கு உங்க மாதிரி ஆள் தான் தேவை. போய் வேலை பாரு. சீக்கிரம்பா, சரக்குலாம் ஏற்றணும். டீ குடிக்க போயிருக்கானே. நான் எப்படியோ இருக்க வேண்டிய ஆளு, ஆனா இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் பெரிய ஆளாயிடுவேன். என் பேரு பாண்டியங்க. நான் இங்கே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா வாழ்ந்தவங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் செத்துட்டேன். அவளை காப்பாற்ற சொத்து பத்தெல்லாம் அடமான வச்சு எல்லாம் போச்சு. இப்போ நாடோடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னையா சமையல் செய்றியா? ஆமா, முதலாளி வந்துட்டாங்க. இந்த மாசத்துக்குள்ள வேலை எல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அப்படியா? அப்புறம் நம்ம வெளியில போய் தான் வேலை தேடணும். இந்த உலகத்துல நிரந்தரம் எதுவுமே கிடையாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு. கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும். மணி கொரியர் வந்திருக்கடா. ஐ மிஷனரி ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கனே. ஏப்பா செங்கலாட்டு வாப்பா சீக்கிரம். கட்னா உள்ள கட்னா. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஏய் பாண்டியன் முரா உள்ள சீக்கிரம் வேலைய பாரு. ஏய் ராமங்க ராமே. மேல எடுத்துட்டு போங்கப்பா. போயிடு ஃபுல்லா போடுனா வச்சிருப்பா. என்ன செய்றீங்க? கேபி கன்ஸ்ட்ரக்ஷன் தானே? இங்கே பாண்டியன் யாருப்பா? கொரியர் வந்திருக்கு, அவரை கூப்பிடுங்க. பாண்டியா, பாண்டியா கொரியர் வந்து சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க ஐயா. உனக்கு கொரியர் வந்தாச்சியா? எங்க இருந்துங்க வந்திருக்கு? இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கியா? இன்சூரன்ஸுங்களா? இதுல கையெழுத்து போடு. கை நாட்டுங்க ஐயா. படிக்கலையா? இல்லைங்க. சரி, பணம் வரும்போது கமிஷன் பார்த்துக்கோ. கமிஷனுங்களா? சரிங்க. என்னோட ஃப்ரெண்டை விட்டுட்டு போறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், உனக்காக தான்டா வெயிட் பண்றேன். உள்ள போலாம் வாடா. இவன் தான் என் ஃப்ரெண்டு முருகன், சமையல்காரங்கிட்ட வேலை செய்யறான். போகணுமாடா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா படிக்கணும், நல்லா காசம் பறிக்கணும், லைஃப்ல நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பிடிக்கணும்,
லைஃப்ல ஜம்முன்னு செட்டில் ஆகணும். நண்பேண்டா. சாரு வெயில்ல வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இங்க கொஞ்சம் உக்காரலாமே. நான் இங்க உட்காரலாமா? உட்காருப்பா. யாரு தம்பி நீ? You mean me? எங்க போற? பெரிய ஆளாக போறேன். தம்பி ஒரு உதவி செய்றியா? இந்த நம்பருக்கு கூப்பிட்டு எத்தனை மணிக்கு வரலான்னு கேட்டு சொல்லுவியா? நேரம் ஆயிடுச்சுல்ல. என்கிட்ட போன் இருக்கு இல்லையா, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, நான் பாண்டியனோட ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுப்பா. உங்க ஆபீஸ் தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். அப்படியா? நீ உடனே வா, நான் கேஷ் வித்ட்ரா பண்ணி வைக்கிறேன். வர சொன்னாங்கண்ணே. ஐயோ 6 பேக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குது. தம்பி சாப்பிட்றியா? இருக்கிறத 2 பேரும் சாப்பிடலாம். 1/2 அப்போ ஓகே. எங்க அம்மா இருந்தா இப்படிதான் விட்டு விட்டுருப்பாங்க.
சேட்டை விடுறேன், நல்லா படிக்கணும் என்ன? சரிண்ணே. பாண்டியா, இதுல 3 லட்சம் கேஷ் இருக்கு. புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணு, சரியா? எனக்கு ஒன்றும் கமிஷன் வேணாம், நீ நல்லா இரு. ரொம்ப நன்றிங்கய்யா. சந்தோஷமா இருப்பா. வரேன்யா. அண்ணே, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் பணம் கம்மியாச்சு. எப்படியா நினைச்ச? பக்கரா மாட்டினா. எங்க போவேன்? எப்படி என் பணம் எல்லாம் திருட்டு போச்சு. ஐயோ ஐயோ, மனுஷன் மேல நம்பிக்கை போயிடுச்சு. மனுஷனு என் கூட வானே. மணி எதிர்காலத்தில் படிச்சுட்டு ஒரு நல்ல டாக்டராவோ என்ஜினியராவோ இருக்கிறத விட ஒரு நல்ல மனுஷனா இருக்கான். ஏன்னா மணிகிட்ட இருக்கிற மனிதாபிமானம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு?